ஹரே கிருஷ்ணா. யயாதி கதையை நம்ம பார்க்கலாம். யயாதி யாருக்கு பிறந்தாரு அப்படின்னு பார்க்கலாம். சந்திரன் தாரா அவருக்கு பிறந்தது புதன். புதன் இளைய கல்யாணம் பண்ணி புரூரவஸ் பிறந்தாரு. புரூரவஸ் ஊர்வசியை கல்யாணம் பண்ணி அவருக்கு 6 குழந்தைகள் பிறந்தது. அந்த 6 குழந்தைகளில் 3ஆவதாக பிறந்தது ஆயு. ஆயுவுக்கு பிறந்தது நகுஷன். நகுஷனுக்கு பிறந்தது யயாதி. அந்த யயாதி மிக பெரும் வீரன். அவர்கிட்டேருந்து தான் இந்த சந்திரவம்ச கதை தொடங்குது. அதனால் இந்த யயாதி கதையை நம்ம பார்க்கலாம். இந்த யயாதி என்ன பண்ணார், எப்படி இந்த வம்சத்துக்குள்ளே வராரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யயாதி ஒரு முறை என்ன பண்ணார், கானகத்துக்கு போயிட்டுருந்தார். அப்படி போகும்போது கூக்குரல் கேட்குது, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு. கூப்பிட்றது யாருன்னு பார்த்தா, அந்த ஒரு கீழே ஒரு பள்ளமாக இருந்தது. அந்த பள்ளத்துலேருந்து ஒரு பொண்ணோட குரல் கேட்குது. இவர் எட்டி பார்த்தாரு. அந்த பெண் ரொம்ப அழகாக இருந்தா. அவள் சொல்கிறா, நான் தேவயானி, என்னோட பேர். உன் பேர் என்ன, எப்படி நீ இந்த கிணத்துல விழுந்த அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ அவள் சொல்கிறா, என்னோட பேர் தேவயானி. நானும் என்னோட தோழிகளும் இங்கே நீராட வந்தோம். வர்ற இடத்துல ஒரு சண்டையில் என் தோழி என்னை இந்த பாழும் கிணத்துல என்னை தள்ளி விட்டுட்டா அப்படின்னு அவள் சொல்கிறா. சரின்னொடனே, சரி நீ மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட கையை கொடுக்குறாரு. கொடுத்து மேலே வந்த உடனே அவள் என்ன சொல்கிறா, நான் ஒரு பிராமண பெண், என்னை நீங்கள் வலது கை கொடுத்து நீங்கள் தூக்கினீங்க, அதனால நீங்கள் எனக்கு விவாகம் பண்ணினதுக்கு சமம், நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோடனே இவர் சொல்கிறாரு, அம்மா நீ பிராமண பெண், நானும் சத்திரிய பெண், சத்திரியன் நான், எப்படி கொடுப்பாங்க உங்கள் அப்பா அப்படின்னோடனே, நான் என்ன சொன்னாலே எங்கள் அப்பா கேட்பாரு அப்படின்னு அவள் சொல்கிறா. உடனே அவங்க அப்பா யாருன்னு இவர் கேட்குறாரு. கேட்டவுடனே அவர் சொல்கிறாரு, என்னோட அப்பா பேர் தான் சுக்கராச்சாரியார். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, உசானஸ்ன்னு பேர். இன்னொரு பேர் பிருகுன்னு இருக்குது. அவர் சொல்கிறாரு, என் அப்பா பேர் சுக்கராச்சாரியார். அவர் விஷப்பர்வனோட ராஜாவோட அமைச்சரவையில் அவர் அமைச்சராக இருக்கார் அப்படின்னு சொல்லி குருவாக இருக்கார், குலகுருவாக இருக்கார் அப்படின்னு சொன்னோடனே உடனே சொல்ல, நீ எப்படி இந்த கதிக்கு ஆளான அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ தன்னோட ஸ்டோரியை அவள் சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா, தேவயானியும் ரிஷப்பர்வன்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் யாருன்னா அசுர குலத்துக்கான ஒரு ராஜா. உங்களுக்கு தெரியும், சுக்கராச்சாரியர் அசுரர்களுக்கு குரு, ப்ரஹஸ்பதி தேவர்களுக்கு குரு. அந்த சுக்கராச்சாரியர் என்ன பண்ணார், குருவாக இருந்து யார் இந்த அசுரர்களுக்கு சண்டை போட்டு அவங்க செத்து விழுந்தா கூட அவர் இந்த சஞ்சீவினி மந்திரம் சொல்லி அவரை பிழைக்க வச்சுட்டு இருந்தார். அதனால் அசுரர்களுக்கு குருவாக இருந்தார். ரிஷபர்வன் இவர் மேலே ரொம்ப பக்தி இருக்கும் அவனுக்கு. அதனால் இவர் என்ன சொன்னாலும் கேட்பான். சதா நேரமும் அவர் அரண்மனையில் தான் இருப்பார். அப்போ என்ன பண்ணார், அவரோட பொண்ணு தேவயானி, அவருக்கு ஒரே பொண்ணு தேவயானி. அந்த தேவயானி கூட இந்த தன்னோட பொண்ணு, அவள் பேர் அவளையும் விளையாட சொல்லுவார். அவர் பேர் என்ன மறந்துட்டேன், ஒரு செகண்டில் சொல்கிறேன், ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். தேவயானி கூட அவள் விளையாடுவாள். அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. தேவயானியும் அவளும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரிஷபர்வ ராஜாவோட பொண்ணும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப விளையாடுவாங்க. இவ இல்லாமல் அவள் இருக்க மாட்டா, அவள் இல்லாமல் இவ இருக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு குளிக்கிறதுக்காக அவங்க அரண்மனை இதில் ஒரு நதி தீரத்துக்கு வராங்க. அப்படி குளிக்கும்போது என்ன பண்ணுறாங்க, தன்னோட ஆடைகள் எல்லாம் களைந்து, எப்போவுமே இந்த பாவாடையோடையோ அந்த ஒரு மேலே இருக்கிற ஒரு சுத்தின புடவையோட தானே அவங்க குளிப்பாங்க. அப்படி குளிக்கும்போது என்ன ஆச்சு, காற்று பலமாக வீசுது. அப்படி பலமாக வீசும்போது அவளோட துணி என்ன ஆகுது, மாறிடுதுன்னு என்ன, காற்று பலமாக வீசும்போது எல்லா துணியும் கலைஞ்சிடுது. கலைஞ்சோடனே ரொம்ப நேரம் குளிக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, எல்லாம் முடித்து குளித்து அவள் வெளியே வரா. அப்படி வெளியே யார் வராங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்தது யாருன்னா அந்த இளவரசி வரா. அந்த இளவரசி வந்த உடனே அவள் என்ன பண்ணுறா, அவளுக்கு தன்னோட துணி எது, இவளோட துணி எதுன்னு அவளுக்கு தெரியல. ராஜாவோட பொண்ணு இல்லையா அவள், அதனால் அவளுக்கு ஆள் தேள் எல்லாம் இருந்தது. யாரையும் கையில் ஏதோ எடுத்து கொடுக்க என்ன பண்ண, டக்குன்னு தேவயானி ட்ரெஸ்ஸுன்னு தெரியாமல் அந்த தேவயானி ட்ரெஸ்ஸை அவள் போட்டுட்டான். போட்ட உடனே தேவயானி குளிச்சுட்டு பின்னாலே வரா. அவள் என்ன சொல்கிறா, நான் ஒரு பிராமண பெண், நீ என்னோடய ட்ரெஸ்ஸை போடலாமா, நீ போட்ட ட்ரெஸ்ஸை நான் திரும்ப போட மாட்டேன்
அவ சொல்றா, "பரவால்ல. நான் தெரியாம தான் போட்டுட்டேன். அதனால இந்த ட்ரெஸ்ஸ கழட்டி குடுக்குறேன். நீ போட்டுக்கோ." அப்படின்னு அவ சொன்னா கூட, இவ என்ன சொல்றான்னா, "என்னால வந்து அது போட முடியாது. நான் வந்து கண்டிப்பா வந்து இன்னொருத்தரோட ட்ரெஸ்ஸ போட மாட்டேன். உனக்கு தெரியாதா?" அப்படின்னு அவ சொன்ன உடனே, அவ என்ன சொல்றா, "எங்க அப்பா குடுக்குற பிச்ச காசுல தான் நீங்க உங்க குடும்பம் நடத்துறீங்க. எங்க அப்பா குடுக்குற பிச்சை காசுல தான் வந்து நீங்க வந்து குடுத்தனம் நடத்துறீங்க. நீங்க சாப்பிடுறீங்க. உங்க அப்பாவுக்கு காசு எது நாங்க குடுக்கலன்னா?" அப்படின்னு சொல்லி அவளும் திமிரா பேசுறா. இவ என்ன சொல்றா கோச்சிக்கிட்டு, "அ அது எப்படி நீ வந்து உங்க குருவா இருக்கும்போது இந்த எங்க அப்பாவ எப்படி நீ அவமானப்படுத்தி பேசுவ?" அப்படின்னு சொல்லி அவ கோவத்துல என்ன பண்றா, இவ திட்ட, அவ திட்ட, அவளுக்கு ஒரு கட்டத்துல கோவம் வந்து, "ராஜாவோட பொண்ணே நீ வந்து இளவரசிய எதிர்த்து பேசுவியா நீனு? என்னை எப்படி நீ அப்படி சொல்லுவ?" அப்படின்னு சொல்லி, இவ என்ன பண்றா, அவள கைய பிடிச்சு தர 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 தரன்னு இழுத்து, அந்த கிணறு மாரி ஒரு குழி ஒண்ணு இருக்கும். பெரிய ஆழமான குழி. அதுல புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "வாங்கடி போலாம்." அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு அவ வீட்டுக்கு போயிடுவா. வீட்டுக்கு போன உடனே, இவ வந்து இந்த மாரி சத்தம் போடுவா. "ஐயோ! என்ன காப்பாத்துறவங்க யாருமே இல்லையா? வரக்கூடாதா? அப்படியா? இப்படியான்னு" எல்லாம் சத்தம் கித்தம் போடவும், எதேர்ச்சையா யயாதி வந்து வேட்டையாடல அவனுக்கு ரொம்ப விருப்பம் அதிகம். அவன் என்ன பண்றான், அந்த காட்ட தேடி இவன் வேட்டையாட வரான். வந்தவன் இவளோட குரல கேட்டுட்டு, யாரோ இந்த குழிக்குள்ள விழுந்திருக்காங்கன்னு சொல்லி அவள காப்பாத்தும்போது, அவ இந்த கதையெல்லாம் சொல்றா. "நீங்க வந்து என்ன பொண்ணு கேளுங்க. எங்க அப்பா வந்து என்னோட விருப்பம் தான் பெரிய விருப்பம்னு சொல்லுவாரு. அதனால நான் உங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன்." அப்படின்னு சொன்ன உடனே, இவன் வந்து வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்குறான். பொண்ணு கேட்ட உடனே இவரு என்ன பண்றாரு, ராஜா பொண்ணு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம தேவயானிக்கு ஒரு சாபம் உண்டு. என்னன்னா, அவ வந்து பிருகஸ்பதியோட புள்ளைய அவமானப்படுத்தியிருப்பா. அந்த கதைய வந்து நாளைக்கு சொல்றேன். பிருகஸ்பதியோட புள்ளைய அவமானப்படுத்தியிருப்பா. பிருகஸ்பதி யாரு? தேவகுரு இல்லையா? அவரோட பையன் இவர்கிட்ட படிப்பான். சுக்கராச்சாரியார்ட்ட படிப்பான். அப்ப என்ன பண்ணுவான், ஒரு சந்தர்ப்பத்துல அவன ரொம்ப அவமானப்படுத்தவும், அவன் என்ன சொல்லுவான், "நீ எப்ப வந்து ஒரு குருவோட பொண்ணு நீ இந்த மாரி அவமானப்படுத்துறியோ, என்னோட அவ வந்து உனக்கு பிள்ளையே இல்லாம போகட்டும். இந்த மந்திரம் வந்து தக்க சமயத்துல மறந்து போகட்டும்னு" அந்த கயன்னு ஒருத்தன் இருப்பான். கசன்னு சொல்லுவாங்க. தூய தமிழ்ல கயன்னு சொல்லுவாங்க. அவன என்ன பண்ணுவான், "உனக்கு வந்து குழந்தையே பொறக்காம போகட்டும். தக்க சமயத்துல இந்த மருந்து வந்து அந்த மந்திரம் வந்து உனக்கு வேலை செய்யாது போகட்டும்." அப்படிங்கிற மாரி அவ சாபம் குடுத்துருவா. உடனே பதிலுக்கு "நான் வந்து படிச்சது உண்மையா இருந்தது. நான் வந்து இந்த வேதங்களை கற்றது உண்மையானால், உனக்கு வந்து எப்ப பிராமண பெண்ணுக்கு இவ்வளோ அகங்காரம் இருக்கோ, உனக்கு வந்து உன்னோட வம்சத்துல கல்யாணம் நடக்காது. நீ வந்து அதை விட வேற ஒரு குலத்துல தான் நீ திருமணம் செய்வாய்." பதிலுக்கு சாபம் குடுத்துட்டு அவன் வந்து அப்புறமா தேவலோகம் போயிடுவான். அந்த சாபத்த அவங்க அப்பா கிட்ட அவ சொல்றா, "அப்பா எனக்கு அந்த சாபம் இருக்குதானே, அதனால எனக்கு இவர கல்யாணம் பண்ணி குடு." அப்படின்னோனே, இவரு என்ன பண்ணுவாரு, தேவயானிய கல்யாணம் பண்ணி குடுப்பாரு. குடுத்துட்டு என்ன பண்ணுவாரு, எக்காரணத்த கொண்டும் தேவயானிய தவிர வேற ஒரு பெண்ணை நீ திரும்பி கூட பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி நீ எனக்கு வந்து ஒரு கேரண்டி குடுக்குறதா இருந்தா, நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்." அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. அதுபடி அவனும் என்ன பண்ணுவான், யயாதியும் சுக்கிராச்சாரியார்கிட்ட, ஏன்னா அவரு வந்து அசுரர்களுக்கு குருவா இருக்காரு. ரொம்ப விஷயம் தெரிஞ்சவரு. இவளும் தேவயானி பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பா. அதனால அவனும் என்ன பண்றான், சரி அப்படின்னு சொல்லிட்டு, தாராளமா வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா இவள தவிர நான் வேற எந்த பொண்ணையும் நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அவன் தேவயானிய கல்யாணம் பண்ணிக்கிறான். தேவயானிக்கும் பசங்க பொறக்குது. ஒரு 3 பசங்க மேல அவளுக்கு பொறக்குது. தேவயானிக்கு கதை பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு தேவயானி வந்து இந்த சாபம் வந்து எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத சொல்றேன். நன்றி, வணக்கம்.